ஸோ, இதில வந்துட்டு நான் போன வீடியோல சொன்ன மாரி, ஏன் பார்க்கிங் வந்து தேவை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இப்போ அவன் வந்துட்டு சரக்க வந்து அங்கேயே அடிக்கிறான், பார்ல அடிக்கிறான், இல்ல இதில அடிக்கிறான், ஹோட்டல்ல அடிக்கிறான், இல்ல ரெஸ்டோ பார்ல அடிக்கிறான். இந்த மாரி வந்துட்டு இதில 5 ஸ்டார் ஹோட்டல்ல அடிக்கிறான், அதுக்கப்புறம் ரிசார்ட்ல அடிக்கிறான். இல்ல இந்த மாரி வந்து பப்பு, டிஸ்கோதேக்கு என்ன வேணா இருக்கட்டும். இந்த அல்கோஹால் எங்கெல்லாம் விக்கிறாங்களோ, எல்லாமே வந்துட்டு இவன் எவ்வளோ அடிக்கிறான். ஸோ ஃபர்ஸ்ட்டு ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. எவ்வளோ சாப்பிட்றீங்க, என்ன ஒண்ணும் கிடையாது. அப்படி எவ்வளோ வேணா சாப்பிட்றீங்க சரி. பட் இவ்வளோ சாப்பிட்றீங்கன்னு தெரியுதுல்ல. அவனுக்கும் ஏன் பார்க்கிங் வச்சிருக்கான்? ஏன் கார் பார்க்கிங் இருக்கு, பைக் பார்க்கிங் இருக்கு, சைக்கிள் பார்க்கிங் இருக்கு, எல்லாமே இருக்குது. ஸோ இது ஏன் வந்துட்டு நம்மளால வந்துட்டு அந்த கடைகள்ல வந்துட்டு ஏன் ரிமூவ் பண்ண முடியல? அது வந்து பெரிய ஒரு தப்பான ஒரு விஷயம். ஏன்னா, இது வந்து எதுக்கு இப்ப நீ பார்க்கிங் விக்கிறதால தானே அவன் வந்து வாங்கி சாப்பிட்டு ஜம்முன்னு போணும்னு நெனைக்கிறான். ஸோ இல்ல சரக்கு அடிக்கிறவன் சரக்கு அடிச்சு போதையில இருப்பான். அவனே டயர்டா இருப்பான். ஸோ அப்படி இருக்கும்போது என்னத்துக்கு நடந்துக்கிட்டு போயிட்டு, என்னத்துக்கு ஆட்டோல போறது? ஸோ வா நம்ம வண்டியிலே பொறுமையா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம போலாம். அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் வரும். கண்டிப்பா ஏன்னா, வண்டிய விட்டுட்டு இல்லன்னா ஏன் கார விட்டுட்டு எதுக்கு அவன் வந்து இன்னொரு வண்டியில வந்து செலவு பண்ணிட்டு போவான் அந்த நிலைமையில. ஸோ அத ஸ்டாப் பண்ணோம்னா சரி, அத ஸ்டாப் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என்ன ஆகுது? ஸோ இத வந்து ஸ்டாப் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ட்ரங்க் அண்ட் டிரைவ் அது வந்து அவாய்டும் பண்ணலாம். 2வது இப்போ சொல்லலாம் நீங்க ஏன் பார்க்கிங் பண்றவங்க பக்கத்து தெருல வந்து பார்க் பண்ணிட்டு வந்து குடிக்கூடாதா? நீங்க டிஸ்ட்ரிக்ட் பண்றன்றதால ஏன் வந்து இது பண்ணக்கூடாதா? கண்டிப்பா பாருங்களேன் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணும்போது எல்லாம் பண்றோம். பட் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது கொஞ்சம் பேராவது திருந்துவான்ல. அட்லீஸ்ட் சரி சரி எதுக்குடா இங்கே தானே இருக்குது சரி எதுக்கு நம்ம போயிட்டு ஸோ வா நடந்து போகலாம் இல்லை ஆட்டோவில் போகலாம் பஸ்ஸில் போகலாம் ஏதோ ஒன்று பண்ணுவாங்க ஸோ அதனால தான் வந்துட்டு இது வந்து இப்போ வந்து முடிஞ்ச அளவு வந்துட்டு தூக்கி பார்க்கிங் வந்து ரிமூவ் பண்ணுறது எல்லா இடத்துலையுமே எந்த சின்ன கடை பெரிய கடை எல்லா இடத்துலையுமே தூக்கணும். ஸோ அப்படியே வந்து தூக்க முடியல அப்படின்னு நினச்சாலும் வெளியில் வந்து அவன் வண்டி போகிறான் அப்படின்னா கண்டிப்பாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்கள். ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிவிட்டு அவனுக்கு முடிஞ்ச அளவு வெஹிக்கிள்ஸ் போக விடாமல் பாருங்கள். அப்புறம் மட்டும் இல்லாமல் சுற்றி பற்றி இருக்கிற இடத்துல போலீஸ் கிட்டப்படி கொஞ்சம் அதிகமாக வைக்கலாம். ஸோ தப்பு இல்லை. ஆல்கஹால் விற்கிற அந்த கடைகளில் வந்துட்டு மதுபான கடைகளில் சுற்றி வந்து அவன் வந்துட்டு மது வந்து அடிச்சுட்டு போகிற மாதிரி அங்கேயே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் தூரம் ஆக்சிடென்ட்ஸு அதெல்லாமே வந்து வரும். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு ரீசன் வந்து பார்க்கிங். ஸோ பார்க்கிங் வந்து தேவையே இல்லை. தேவையில்லாமல் வந்துட்டு அங்கே வைக்கிறது தப்பு ஃபஸ்ட்டு. ஸோ அங்கே வச்சுட்டு அங்கே சாப்பிட்டுட்டு போகிறது மட்டும் யாரும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் அதையே போயிட்டு நீங்கள் வந்துட்டு வெளியில் போய்ட்டு ஆக்ஷன் பண்ணிங்கன்னா மட்டும் ஃபைனு, கேஸு, கோர்ட்டுன்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து பார்க்கிங் வந்து ரிமூவ் பண்ணுற ஒரு விஷயம். ஸோ இது ரிமூவ் பண்ணுறது நல்லது.